வணக்கம். இது சேலம் சுந்தரின் டி. The English Academy welcomes you wholeheartedly to Let Us Read series. இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது Standard 10 English First Lesson His First Flight. லியாம் ஓ ஃப்ளஹாச்சி எழுதின ஒரு பாடம். அதை ஆங்கிலத்தில் படித்து தமிழில் விளக்கமும் அளிக்க இருக்கிறேன். பாருங்கள் செல்லலாம். சரி, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது லெட்ஜ், LEDGE, லெட்ஜ் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இந்த லெட்ஜுனாக்கா இந்த மாதிரி பாறை நுனி தான், இதுதான் வந்து லெட்ஜ் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த பறவை என்ன பண்ணுது? இட் கேக்கிள்னா அந்த பறவை போடும் சத்தம். அடுத்து இந்த பாருங்க, கூர்மையான ஒரு நுனி, பாறையின் முகடு, மலை முகடு, உச்சி. இதுதான் வந்து உச்சினாக்க ஒரு ஓரத்தில் இருக்கிறது. ப்ரிசிபாய்ஸ் என்கிறார்கள். அடுத்து ஓகே, இது என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த பறவை அப்படியே கண்ணு மூடி லைட்டா தூக்கத்தில் இருக்கு. தட் இஸ் கால் டோசிங், DOZING. இதெல்லாம் பாடத்தில் வர்றது. அடுத்து இது வந்து ப்ரீனிங், PREENING. ப்ரீனிங் அப்படின்னா இந்த மாதிரி சிறகுகளுக்குள்ளார தன்னுடைய மூக்கை அழக விட்டு சொரிஞ்சுக்கிறது. அடுத்து ஹம்புங்கிறது கேமலுக்கு மேலே இருக்கிறது மட்டுமல்ல, எந்த ஒரு சமதளத்திலிருந்து கொஞ்சம் உயர்ந்தான மேடான பகுதியை வந்து நம்ம ஹம்ப்னு சொல்லலாம். கூன் முதுகு இருக்கவங்க கூட வந்து ஹம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து தரை கீழே பாருங்க, மரம்லாம் தெரியுது. அதுக்கு மேலே இப்படி மேலே இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு லேண்ட் இருக்கு. இதை தான் வந்து பிளாட்டோ அப்படிங்கிறாங்க. தமிழில் கூட பீடபூமி அப்படி சொல்லுவாங்க. ரைட்டோ. அடுத்து இது என்ன? சாணம் பிடிக்கிறாங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க. ஸோ சாணம் பிடிக்கிறதுக்கு WHET, வெட் என்று ஒரு வார்த்தை உண்டு. அதே வார்த்தை இங்கே இந்த பாடத்தில் வருது. இது வெட், அதாவது ஒரு பறவை தன்னுடைய அழகை அருகில் இருக்கும் கல்லின் மீதோ எதன் மீதோ தேய்த்து கூராக்கி கொள்வதுதான் வெட்டிங் எனப்படும். அடுத்து ஸ்வூப்பிங். அடுத்தது ஸ்வூப்பிங், அப்படி ஜிவ்னு மேலெலும்பி பறக்கிறது. சரி, இப்போ பாடத்துக்கு வரலாம். The young seagull was alone on his sledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. அந்த சீகல் குஞ்சு பாறை விளிம்பில் தனியாக இருந்தது. அதன் இரு சகோதரியும் முந்தைய நாளை பறந்து சென்று விட்டன. அவர்களுடன் பறக்க இதற்கும் பயம். எப்படியேனும் சற்று தூரம் ஓடி வந்து பறக்க துணியும் போது பயம் வந்து விடுகிறது. The great expanse of the sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. மைல் கணக்கில் பறந்து விரிந்திருக்கிறது பாறைக்கடியே கடல். தனது சிறகுகள் தனக்கு உதவாது என்றே எண்ணியது அந்த குஞ்சு. வருத்தத்துடன் தலை குனிந்தவாறே தன் பொந்துக்குள் சென்று அன்றிரவு உறங்கியது. Even when each of his brothers and little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings, and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. அவனை விட சின்னஞ்சிறு சிறகுகளை உடைய உடன்பிறப்புகள் கூட ஓரம் வரை ஓடிச் சென்று சிறகடித்து பறந்து சென்ற போதிலும் அவர்களைப் போல அந்தரத்தில் தாவி குதிக்க தைரியம் வரவில்லை. His father and mother had come around calling him shrilly, scolding him,
threatening him to let him starve on his ledge unless he flew away. But for the life of him, he could not move. பறக்கவில்லை என்றால் அங்கேயே பசியுடன் தான் இருக்க வேண்டும் என அவனது பெற்றோர்கள் அவனை சுற்றி சுற்றி பறந்து வந்து கத்தின, திட்டின, பயமுறுத்தின. ஆனால் பயம் அவனை விடவில்லை. That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. 24 மணி நேரமா ஒருத்தர் கூட அவன் பக்கத்துல வரல. மீனுக்காக எப்படி டைவ் அடிக்கிறது, அலைகளோட எப்படி விளையாடுறது, எப்படி பக்காவா பறக்கிறதுங்கிறத பத்தி அவனோட பெற்றோர்கள் அவனின் உடன் பிறந்தோருக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்ததை முந்தைய நாள் முழுவதும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். He had in fact seen his older brother catch his first herring and devour it standing on a rock while his parents circled around raising a proud cackle. அவனோட அண்ணன் தான் முதல்ல பிடிச்ச ஹெரிங் மீனையும் அதை அவன் வாயில லபக்குன்னு போட்டு முழுங்கினதையும் பார்த்து பரவசம் அடைந்த அவனது பெற்றோர் உற்சாக பெருங்குரல் எடுத்து கத்துனதையும் அவன் பார்த்துட்டு தான் இருந்தான். And all the morning, the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his covered eyes. எதிர்மலை முகட்டில் இருந்து கொண்டு நடுவில் இருந்த அந்த மேட்டில் வந்து அண்ணனட போட்டுக்கிட்டே இவனோட கோழைத்தனத்தை கிண்டலடித்தனர். The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. கிழக்கு நோக்கி இருந்த அந்த பாறையை சற்றே உஷ்ணமாக்கியவாறே சூரியன் உச்சியேறிக் கொண்டிருந்தது. முந்தைய நாள் மாலை பொழுதிலிருந்து ஏதும் சாப்பிடாமல் இருந்ததால் அந்த வெயில் அவனை வாட்டியது. நேற்று மாலையாவது பாறையின் மறு விளிம்பில் ஒரு மேக்கரல் மீனின் காய்ந்து போன வால் பகுதியை பார்த்தான். Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. He even gnawed at the dried pieces of the egg shell. It was like eating a part of himself. இப்போதோ ஒரு பருக்கை கூட உணவில்லை. தான் பொரியப்பட்ட அந்த அழுக்கு அப்பீர்ந்த சருகு கூட்டை அணு அணுவாய் தேடி பார்த்தான். காய்ந்து போயிருந்த முட்டை ஓட்டின் ஒரு சிறு பகுதியை மென்று கூட பார்த்தான். தன்னைத்தானே உண்பது போல உணர்ந்தான். He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. பறக்கக்கூடாது, ஆனால் தன் பெற்றோரை சென்றடைய வேண்டும். என்ன செய்யலாம் என்றெண்ணியவாறே தன் பிஞ்சு கால்களால் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நாசுக்காய் தத்தி தத்தி நடந்து பார்த்தான். But on each side of him the ledge ended in a sheer fall of precipice, with the sea beneath. And between him and his parents there was a deep wide crack. ஆனா எங்க பார்த்தாலும் மலையின் கூரிய முகடு, அதுக்கு கீழே கடல்.
தன் பெற்றோருக்கும் தனக்கும் இடையே மிக பெரிய அகண்ட இடைவெளிதான் இருந்தது. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. But then, on what could he walk? There was no ledge, and he was not a fly. வடக்கு நோக்கியுள்ள மலை முகட்டோரமாய் நடந்து சென்று கூட தன் பெற்றோரை அடைய முடியும். ஆனால் எதன் மீது நடப்பது? நடந்து செல்ல இணைப்பு பாறை ஏதுமில்லை. பறந்து செல்ல தான் ஒரு ஈயோ வண்டோ கிடையாதே. And above him he could see nothing. The precipice was sheer, and the top of it was perhaps farther away than the sea beneath him. மேலே ஒன்றும் இல்லை, கீழே ஒன்றும் இல்லை. அந்த மலை முகடு மிகவும் செங்குத்தாக இருந்தது. அங்க போற தூரம் கீழே இருக்க கடலை காட்டிலும் தூரமா இருந்தது. He stepped slowly out to the brink of the ledge, and standing on the one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still, they took no notice of him. பாறையின் விளிம்பு வரை சென்ற அவன் ஒரு காலை தன் சிறகினூடே மறைத்து கொண்டு கண்ணை மூடி உறங்குவது போல பாவனை செய்தான். ஆனாலும் அவனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. He saw his two brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. கழுத்து பகுதியில் தலையை புதைத்துக் கொண்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த அவனின் இரு சகோதரியையும் அவன் பார்த்தான். தன் சிறகனை அழகினால் நோண்டிக் கொண்டிருந்த தன் தந்தையையும் பார்த்தான். One day his mother was looking at him. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet, and then scraped each side of her beak and on the rock. அவனது தாய் மட்டுமே அவனை கவனித்துக் கொண்டிருந்தார். தன் நெஞ்சை சற்று நிமித்தியவாறே குன்றின் ஒரு மேடான பகுதியில் நின்று கொண்டிருந்தார். சடார் என ஒரு மீனை தன் காலடியில் வைத்து தன் அழகின் மூலம் சரக் என்று குத்தி கிழித்தாள். மீன் சதையை துண்டு துண்டாக கிழித்து ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். The sight of the food maddened him. How he loved to tear the food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. அந்த உணவின், அதாவது குத்தி கிழக்கப்படும் மீனின் காட்சி அவனை பைத்தியமாக்கியது. இதே மாதிரி தன்னுடைய அழகினை கூர்படுத்திக் கொண்டே மீனை செதிலாய் பிரிச்சா எப்படி இருக்கும்? செல்லமா ஒரு அணத்தினான். அவன் அம்மாவும் அவனைப் போலவே அணத்தி கட்டி காட்டினாள். Ga, 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 he cried, begging her to bring him over some food. Galoo! She screamed back mockingly. But he kept calling plaintively, and after a minute or so, he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. Ga, ga, ga. உணவு கொண்டு வரும்படி கெஞ்சலுடன் கத்தினான். கா அலூவா! அவனை கிண்டல் அடித்து அந்த தாயும் கத்தினாள். ஆனா ரொம்ப சோகத்தோட கத்திட்டு இருந்தான். 1-2 நிமிஷத்திலேயே சந்தோஷமா கத்த ஆரம்பிச்சான். ஏன்னா அவனோட அம்மா ஒரு துண்டு மீனோட அவனை நோக்கி பறந்து வந்துட்டு இருந்தான். He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. ஆசையோட முன்னாடி வந்தான். உற்சாக மீதியால கால தபன்னு தரையில் தட்டினான். அம்மா பறந்து வந்தா. பாறை விளிம்பு தாண்டி எட்டி பிடிக்கும் தூரத்தில் எதிரே அவள் பறப்பதை நிறுத்தினாள். இறக்கைகள் அமைதியாகின.
அவளது வாயில் இருக்கும் மீன் ஏறக்குறைய அவன் எட்டிப் பிடிக்கும் தூரத்தில் தான் இருந்தது. He waited for a moment in surprise, wondering why she did not come nearer, and then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. ஒரு நிமிஷம் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். அம்மா இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்கா, ஆனால் ஏன் இன்னும் பக்கத்தில் வரமாட்டேங்கிறா என்ற ஆச்சரியம் ஒருபுறம், பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு பசி மறுபுறம். அம்மாவின் வாயில் இருக்கும் மீனை பிடிக்கும் நோக்கில் எகிறினான். அந்தரத்தில் தவ்வினான். கீழ்நோக்கி விழலானான். அப்போது அவனை கடந்து அவனது அம்மாவின் சிறகுகள் காற்றை கிழித்தும் செல்லும் ஓசையும் கேட்டான். Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast, feathers, then under his stomach and against his wings. அதீத பயம் அவனை ஆட்கொண்டது. ஒரு கணம் இதயம் நின்று இயங்கியது. அசாத்திய அமைதி. ஆனால் இவையாம் ஒரு கணம், ஒரே ஒரு கணம் மட்டும்தான். அடுத்த கணம் அவனது சிறகுகள் அவனை அறியாமலேயே விருந்திருந்தன. நெஞ்சுக்குட்டை காற்று கவ்விக்கொண்டன. பின் வயிற்றுக்கு இடம் பெயர்ந்தன. அதன் பின் இறக்கைகளுக்கு எதிர்ப்பை காட்டின. He could feel the tips of his wings cutting through the air. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. தனது இறகின் விளிம்புகள் காற்றை கிழிப்பதை அவனால் உணர முடிந்தது. இப்போது அவன் தலை குப்புற விழுந்து கொண்டிருக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலும் கீழும் பக்கவாட்டிலும் பறந்து கொண்டிருந்தான். இப்போது பயம் காணாமல் போயிருந்தது. சற்றே மயக்கமாய் உணர்ந்தான். பின் தன் மீண்டும் சிறகுகளை படபடக்க வைத்தான். மேல் நோக்கி பறக்க ஆரம்பித்தான். He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. Ga, 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 ooh, His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. உற்சாக குரல் எழுப்பியவாறே மீண்டும் சிறகடித்தான். உயிரே போனான். நெஞ்சை நிமிர்த்தி காற்றுக்கு இடமளித்தான். கா 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 கத்தினான். கா லூவா. அவன் தாயும் உரத்த சப்தத்துடன் சிறகடித்தவாறே கீழ் நோக்கி பறந்து வந்து அவனை கடந்து சென்றாள். அவன் பதிலுக்கு மீண்டும் கத்தினான். Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. பின் அவன் தந்தையும் கூக்குரலில் கலந்து கொண்டார். அவனது உடன்பிறப்புகள் அவனுடன் சேர்ந்து பறந்தனர். காற்றில் எகிரி குதித்தனர். தனக்கு பறக்க தெரியாது என்ற எண்ணம் சற்றேதுமின்றி பறந்தான். குதித்தான், கத்தினான், குதூகலித்தான். He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him, with the little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. இப்போது அவன் கடல் மேற்பரப்பிற்கு மிக அருகே இருந்தான். பறந்திருக்கும் ஆழமற்ற மரகத கடல் அலை முகடுகள் உற்சாகமாக கத்தினான். அவனது பெற்றோரும் உடன் பிறந்தோரும் நீரின் மேற்பரப்பில் அமர்ந்து மிதந்தவாறே அவனை உற்சாக குரல் எழுப்பி அழைத்தனர். He dropped his legs to stand on the green sea. His legs sank into it.
He screamed with his fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. நீரில் நிற்பதற்காக தனது காலை கடல் நீரின் மேற்பரப்பில், அதாவது பிஞ்சு பாதங்களை விட்டான் அவன். பாதங்கள் மூழ்கலாயின. பயத்துடன் மேல் வருவதற்காக தன் சிறகுகளை படபடத்தான். ஆனால் பயங்கர பசியின் காரணத்தால் மிகவும் களைத்து போனதாலும் முதலாக பறக்கும் வித்தியாசமான பயிற்சியினாலும் வலுவிழந்தது போல் உணர்ந்தான். His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no further. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. He had made his first flight. பாதங்கள் மூழ்க ஆரம்பித்தன. அடிவயிறு நீரை தொட ஆரம்பித்தது. ஆனால் அதன்பின் அவன் மூழ்கவில்லை. அவன் மிதந்து கொண்டிருந்தான். அவனை சுற்றிலும் கும்மை அடிப்பது போல் மிகவும் உற்சாகத்துடனும் அவனை பாராட்டியது மட்டுமன்றி அவனுக்கு மீன் துண்டங்களை ஊட்டினர். ஒரு வழியாக தனது முதல் பறக்கும் முயற்சியில் அவன் வெற்றி பெற்றான். Thank you for watching me fly. See you in the next lesson. Please don't forget to comment. Thank you. Bye bye.